ஹாய் ஆல், இது சண்டே ஈவினிங் ஒரு வேலை விஷயமா ஊருக்கு போகிறோம். இது முன்னாடியே பிளான் பண்ணி வச்சது தான். ஸோ அதனால் நாங்கள் வந்து ட்ரெயின் புக் பண்ணிட்டோம் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே. திடீர்னு வந்து பிளான் பண்ணுற மாதிரி இருந்தால் பஸ்ஸில் தான் போயாகணும். பட் வந்து இது முன்னாடியே தெரிஞ்சதால் நாங்கள் ட்ரெயின் புக் பண்ணி வச்சிட்டோம். ட்ரெயின் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது சரி ஓகே, நாளைக்கு மார்னிங் அதாவது மண்டே கரெக்டாக ஒரு 11 மணிக்கு ராய்ச்சூர்லேருந்து எங்களுக்கு ட்ரெயின். ஸோ டைரெக்டாக வந்து தருமபுரிக்கே போயிடும். நைட்டு ஒரு மணிக்கு போகும்னு நினைக்கிறேன். ஒரு 1 வீக் வந்து ஊரில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. மெயின் இந்த டைப்பர் முக்கியம். 2 குட்டீஸை வச்சுட்டு டைப்பர் இல்லைன்னா ஒன்றும் முடியாது. ஸோ பாதி பேக் வந்து டைப்பர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் பாப்பாவோட ஸ்கூல் பேக்குமே எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா 1 வீக் வரைக்கும் ஹோம்ஒர்க் நிறைய கொடுப்பாங்க இல்லையா. ஸோ சேர்த்து வச்சு படிக்கிறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஊரில் போய் சும்மா தான் இருப்பாள். ஸோ அப்பப்போ கொடுக்குற ஹோம்ஒர்க் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறது அவங்க மேம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பாப்பாவோட ஸ்கூல் பேக்குமே எடுத்துக்கிட்டாச்சு. இப்போதைக்கு எங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு. மார்னிங் கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ அப்போது பேலன்ஸ் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு டின்னர் செய்யலான்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். ஒரு 1 வீக் வீட்டில் இருக்க மாட்டேன் இல்லையா. ஸோ அதனால் எல்லா வெஜிடபிளையும் ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டேன். பேலன்ஸ் இந்த கேப்சிகம் அதுக்கப்புறம் கேரட் ஒன்று இருந்தது. அதை வச்சு ஃப்ரைட் ரைஸ் வந்து நைட் டின்னருக்கு ரெடி பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு சிக்கன் கிரேவி ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் ரெடி பண்ணியிருந்தேன். சிக்கன் கிரேவி காலி. அதில் பாதி சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். நைட் டின்னருக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலை. வீட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா சிக்கனை வந்து எண்ணெயில் பொரிக்கணுமே சொல்லி நான் செய்கிறது இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஷாலோ ஃப்ரை பண்ணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஆனால் கடையில் வாங்குற மாதிரி அதே டேஸ்ட்டில் வந்திருந்தது. இதோட டீட்டெயில் ரெசிபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.